ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் திரும்பவும் ஒரு தோட்ட வீடியோட வந்திருக்கிறேன். இந்த நிறைய அவரை எல்லாம் அன்றைக்கு பூவாக காட்டினா இப்போ பிஞ்சா வந்துட்டுது. பூக்களும் நிறைய இருக்குது, பிஞ்சுகளும் நிறைய வந்துட்டுது. நல்ல வெயில் தானே, ஜெர்மனியில் சரியான வெயில். மஞ்சள் போஞ்சி இது பாருங்க, இந்த போஞ்சி எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி மஞ்சள் கலரில் இருக்கிற போஞ்சி, அங்கால பச்சை போஞ்சியும் இருக்குது. காய்க்க வலிக்கிட்டா போஞ்சி அவரை எல்லாம் நிறையவா காய்க்கும். இப்படி மேலே மட்டும் போயிருக்குன்னு சொல்லி அந்த அவரை கொடியை பாருங்க மேலே போய் அப்படியே திரும்ப கீழே வருது. தடி உயரமாக இருந்தபடியால் மேலே மட்டும் கடந்து போயிருக்கு. வெள்ளை பூவும் பூத்திருக்குது. அவரை அவரை நம்ம இது ரெண்டும் வேறுபட்ட அவரையாக இருக்கும். ஒன்று பச்சை ஒன்று பிங்கு. பாருங்க இந்த போஞ்சி குட்டி குட்டி பிஞ்சா இருக்கு. நம்ம ஒரு கிழமையில் டப்பண்டு பெருத்து வந்துடும். இது பாருங்க, இதில் நிறைய காயல் வந்துட்டு இங்காலையும் நிறைய காய்ச்சிருக்குது. இங்கே ஜெர்மனியில் சரியான வெயில், இப்போ பயங்கர வெயில். இப்போ விடிய 9 மணி. ஆனால் வெயிலுன்னா தாங்க இல்லாத அளவுக்கு வெயில். இந்த வெயில்களுக்கு தான் பயிர்கள் எல்லாம் நல்லா வரும். இதுவெல்லாம் இங்கே குளிர் தானே, இப்போ தான் வெயில். 2 மாதத்துக்கு இப்படி வெயிலாக இருக்கும். அதுக்கு பிறகு திரும்ப குளிர் தொடங்கிடும். இந்த பூவை பாருங்க, அவரை பூ என்ன கலரில் வடிவாக இருக்குன்னு சொல்லி. இது வெள்ளை கலரில் இருக்குது. இன்னும் 1 கிழமை 2 கிழமையில் 5 சமைக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். பாருங்க இப்படி என்று நிறைய பிஞ்சுகள் வந்துட்டுது. மட்டக்கரையிலும் நிறைய போஞ்சி காய்ச்சிருக்குது. இந்த நீட்டு கத்திரிக்காய் போல் இருக்குது, தமிழ் கடையில் வாங்குகிற மாதிரி. இந்த கத்திரிக்காய் நான் நினச்சேன்னா அந்த குண்டு கத்திரிக்காயாக வரும், பெரிய குண்டு கத்திரிக்காய்னா. நான் இப்போ பார்க்க நீட்டாக இருக்குது. நிறைய விதமான இனத்தில் வேண்டி நட்டேன் நான். எது எப்படின்னு தெரியாது, நீ காய்ச்சி வந்தால் தான் தெரியும் என்ன மாதிரி என்று சொல்லி. இதில் அவரை நட்டுவது, அவரை விதை போட்டு முளைச்சது. அதெல்லாம் நிலத்தில் படந்துட்டு, இது ஒரு சகல் பேர் மரம், அதுலேயும் படந்து அதையும் கீழே சரிச்சிட்டுது. நிமித்தி கட்டுவோம் என்று சொல்லி பலிக்கிட்டால் அது ஒரு கொப்பு அப்படியே முறிஞ்சிட்டுது. அநியாயம், நிறைய பூகளோடு இருந்தது, முறிஞ்சிட்டுது. இந்த கொடி வகைகள் நல்ல கவனமாக கையாள வேணும், டப் டப்பண்டு முறிஞ்சிடும். தான் நெச்ச பாட்டுக்கு அப்படியே படந்து போயிருக்கும். நாங்கள் திரும்ப பிடிச்சி எங்கட இஷ்டத்துக்கு பிடிச்சி கட்ட வலி கிடைக்க அது உடைஞ்சிடும். கவனமாக மெதுவாக செய்ய வேணும். இப்போ தடியும் ஊண்டே இல்லாது, நிலம் நல்லா காஞ்சபடியாக அந்த தடி ஊண்டி கட்டுறதும் கஷ்டம். தடி ஊண்டுப்படாது நிலத்தில். ஈரமாக நிலம் இருக்கேக்கில்ல தடியெல்லாம் ஊண்டி விட்டுற வேணும். நல்லா காஞ்சா பிறகு ஊன்றது கஷ்டம். தடியை ஊண்டி பிடிச்சி கட்டுவோம்னு தான் ட்ரை பண்ணுறேன்னு பார்ப்போம் என்னன்னு சொல்லி. பூக்களும் நிறைய பூத்துட்டுது. தக்காளி நிறைய காயல் பெருசாக வரையில்லை, 1-2 காய் தான் வந்திருக்கு. என்னென்னு தெரியல, இனித்தான் பூத்து காய்க்குமோ தெரியாது. இப்போ தான் வெயில் மெதுவாக வருகுது. கத்திரியும் நிறைய காய்ச்சி இருக்குது. நிறைய தண்ணி விட வேணும். காலமே பின்னேரம் தண்ணி விட்டால் தான் இந்த பயிர்கள் ஓரளவு அந்த சொலிச்சு வளர்ந்து வரும். இல்லாத டப் டப்புன்னு வாடி போயிடுது. சரியான வெயில் தானே. பழமரங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்ற வேண்டி தான் இருக்குது.
இந்த வாழை மரம் ரெண்டும் புது வரவு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இப்படியே நல்லா தழைச்சி வர வேணும். அதில் நிறைய பேரன் மரங்கள் நிற்கிது. யோகானஸ் பேர், சகல் பேர், அதுகள் இல்லை. கத்தரி சாடியில் இருந்த கத்தரியை இப்போ நிலத்தில் நட்டு விட்டுருக்கிறேன். இனி நத்தியல் வராது, வெயில் வந்தபடியாக நத்தியல் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, அதால் விட்டுருக்கிறேன். நிலத்தில் நட்டுருக்கிறேன். அதை இந்த வாழைக்கு நிறைய தண்ணி விட வேணும், காலமை பின்னிரம் என்று சொல்லி. இப்போ நான் புதுசாக நட்டது கொஞ்சம் தலைச்சி வரும் வரையும் நிறைய தண்ணி விட வேணும். பூசணி செடியை பாருங்கோ, அது வளர்ந்து வந்துட்டார். இப்போ ஒரு தடியை கொடுத்து அப்படியே அந்த மரத்தில் ஏற்றி விட்டேன். நான் ஏறிட்டார் மரத்தில் படர்ந்து மேலே போகிறார். இந்த மரத்தில் இருக்கிற இலையில கொஞ்சம் மடித்து விட்டால் தான் இந்த பூசணிக்கு வெயில் பிடிக்கும். நிலத்தில் படர விட்டால் இப்படி வர மாட்டேன் நான் தெரியல, அதால் நான் இப்படி மரத்தில் ஏற்றி விட்டுருக்கிறேன். இது கூர்க்கன். இதுவும் நிறைய பூ இருக்குது, கொஞ்சம் பிஞ்சும் வந்திருக்குது. இந்த தோட்டம் ஒவ்வொரு நாளுமே ஒரு வித்தியாசமான இதுகளை காட்டும். பூ இன்றைக்கு பூ இருக்குன்னு நாளைக்கு நாளண்டையே பார்க்கல அது காயாக வந்திருக்கும். யோகானஸ் பேர், இது நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கோ. அன்றைக்கும் காட்டினா நிறைய பழுத்துட்டுது, நல்லா பழுத்து வந்துட்டுது. கொஞ்சம் பிடுங்க போகிறேன். குலையாக காய்ச்சிருக்கும், குட்டி குட்டி பழம், ஆனால் நிறையவா காய்க்கும். பாருங்க கொஞ்சம் அப்படியே பழம் எல்லாத்துலேயே அப்படியே விழுந்துட்டுது மரம். நான் தேவையான அளவு கொஞ்சமாக பிடுங்கி எடுக்க போகிறேன். நல்ல சிவப்பு பழம். பாருங்க ஒரு இதில் இவ்வளவு காய்ச்சிருக்குன்னு சொல்லி நிறையவா காய்க்கும். இது ஒரு சகல் பேர் மரம். நேற்று வெட்டினான் கொஞ்சம், இந்த கரையில் இருந்த 10 இதுகளை வெட்டிக்க இந்த கொப்பு முண்டு வெட்டு போச்சு, அப்படியே காஞ்சி போயிட்டுது பாருங்க. நேற்று தான் வெட்டினது, இன்றைக்கு எப்படி இருக்குன்னு எல்லாம் காஞ்சி போயிட்டுது. அதில் இருக்கிற பழங்களையும் பிடுங்கி விடுவோம்.
இதில் நிறைய ப்ரோம்பேர் மரம் நின்றது, அதில் வெட்டி விட்டினேன். அது சரியான முள் அப்படியே படர்ந்து போயிருந்தது. அப்போ அதில் வெட்டியக்கில்ல மற்ற மரமும் சேர்ந்து பட்டு போச்சுது. ஹேண்ட் ஷூ போட்டு தான் இதை இழுத்தெடுக்க வேணும், இல்லாட்டி முள் எல்லாம் அப்படியே கையில் ஏறும். தொப்பி போட்டுமே சரியான வெயிலாக இருக்குது. இந்த சகல் பேர் நெல்லா காய்ச்சிருக்குது பாருங்க. வந்து முந்திரிய பழம் மாதிரி இருக்கும், குட்டி ஒரு அளவான கருத்த பழமாக இருக்குது. பாருங்க இப்படி இருங்குலாக்குள்ளையாக தான் காய்க்கும். சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நல்லா இருக்குது, ஒரு சரியான புளிப்பு சேர்ந்த இனிப்பு, நல்லா இருக்குது. நிறைய காய்ச்சிருந்தது, இப்போ எல்லாம் பிடுங்கிட்டேன். அதில் ஜோஹானஸ் பேரும் அதில் நிறைய காய்ச்சி வருது. இங்கே பாருங்க, இதுதான் சகல் பேர். இது ஸ்வாட்ஸ சகல் பேருன்னு சொல்லுவினோம். உலகம் காணும். அங்கால பச்சையிலும் இருக்குது, நான் காட்டுறேன். அது கொஞ்சம் பெரிய பெரிய பழமாக இருக்கும், பார்க்க காய் மாதிரி இருக்கும், பச்சையாக தான் இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்டானது. அது பேரத்துக்கு அப்படியே சரிஞ்சிடும் இந்த மரங்கள். இந்த இது நல்ல பெரிய பெரிய காயாக இருக்கும். எங்கட ஊர் நெல்லிக்காயல் மாதிரி அப்படி இருக்கும், ஆனால் இது பழுத்த நல்ல டேஸ்ட். காயா சாப்பிட இல்லாது. இங்கே பாருங்க, பெரிய பெரிய பழம். இது இப்போ பழுத்துக்குது எல்லாம். எங்கடை சாப்பிட கொஞ்சம் புளிப்பாயம் இருக்கும். சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட புளிப்பாக இருக்கும். எனக்கு இருக்குதா நான் முள், இந்த மரம் சரியான முள், பெரிய பெரிய முள்ளுகளாக இருக்கும். குத்தினா அவ்வளவுதான். இப்படி கொத்து கொத்தா தான் இது காய்க்கும். ஆனால் மரம் முழுக்க முள்ளுங்க கையில் இருனா அவ்வளவுதான், பார்த்து பிடுங்கணும். இது இப்படி பச்சையாக இருக்கிற இனம் தான் இது.
காய் மாதிரியே இருக்குது, ஆனால் சாப்பிட நெல் இனிப்பாக இருக்குது. பச்சை சகல் பேர் இது. சோளன், இந்த சோளனை பாருங்க. சோளனும் நல்லா பூத்திருக்கு. பிங்க் கலர் பூவாக இருக்குது. மரத்தில் 2 வருது, 2 கொத்தி. இதால் ஒரு மரம், எந்த மரத்திலும் 2. அங்கால வெள்ளை கலர் வெள்ளை பூவாக இருக்குது. அது நல்ல பிங்க் கலர் பூவாக இருக்குது. என்ன வித்தியாசம் வந்து தெரியல. பாப்பா உருளைக்கிழங்கும் பூத்துட்டுது. உருளைக்கிழங்கும் பூத்துட்டுது, விளைஞ்சிட்டுது போல் உருளைக்கிழங்கு. பூ வந்து கொஞ்சம் தண்டுகள் மடிய வலிக்கிற வெட்டுறவ ஊரில். இது நெக்டரீன மரம், ஆனால் நல்லா வரே இல்லை, உயிரோடு தான் நிற்கிது பச்சையாக இருக்கிறபடியாக. இந்த நெக்டரீன மரம் பெருசாக செழிப்பாக வரே இல்லை, ஆனால் உயிரோட நிற்கிறார். பாப்போம் அப்படி என்று சொல்லி. இது இதில் ஒரு மணத்தக்காளி நல்லா செழித்து வளர்ந்துருக்கு. இந்த மணத்தக்காளி பாருங்க இந்த மாதிரி பூத்து காய்க்கிறார். இப்போ சின்ன சின்ன காய் எல்லாம் இருக்குது பாருங்க, நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. இந்த பூ எடுத்துனீங்க. ஒரு கொத்து கொத்தாக பூக்கிற ஒரு வெள்ளை பூ மரம், பேர் எனக்கு தெரியல. பிஎஸ்சி மரத்தை பாருங்க, நல்லா செழித்து வளர்ந்துருக்குது. நல்லா சொல்லி பூத்து காய்க்குமோ என்னென்னு தெரியல. இந்த முறை 2ஆம் தரம் முருக்கா பூத்து காய்ச்சது, இப்போ 2ஆம் தரம் பூத்து காய்க்குமோ என்னென்னு தெரியல. ஸ்டூடெண்ட் சிவந்தி பூவை பாருங்க, நிறைய மொட்டுகள் இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரு ஏரியா பூத்தா பிறகு பார்க்க இன்னும் நல்லா இருக்கும். பூக்கண்டுகளும் நிறைய இருக்கும் தோட்டத்தில், அப்போ தான் பார்க்க நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாயும் அழகாயும் இருக்கும். பூக்கள் ஒவ்வொரு நிறத்தில் பூத்திருக்கீங்க, பார்க்க நல்லா வடிவாக இருக்கும். சீனியாஸ் எல்லாம் ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்க, எத்தனை கலரில் எத்தனை விதமான பூக்கள் என்று சொல்லி. இதில் நிறைய மொட்டுகள் எல்லாம் இருக்குது. அங்கால சுரக்காய் மரம் இல்லை, சுரக்காய் கொடி அதுவும் பிடிச்சி கட்டி விட்டுருக்குறேன். நிறைய பூக்கள் பூத்திருக்கு, ஆனால் காய் இன்னும் வரை இல்லை, என்னென்று தெரியல. நீங்கள் நித்தம் வரும் போல் இருக்குது, ஆனால் பூக்குது, நிறைய பூக்குது. இன்னும் ஒரு காயையும் காணி இல்லை சுரக்காய் கொடியில். தேனியும் நிலத்துக்குள்ளே கூடு கட்டுது. ஒரு ஓட்டை மாதிரி நிலத்துக்குள்ளே போட்டுட்டு நிலத்துக்குள்ளேயே போய் கொண்டு இருக்குது. அன்றைக்கு ஏதோ கொத்தியக்கில்ல அது இந்த கூடு உடப்பட்டுட்டது போல் இருக்குது. கணக்கு தேனீக்கள் எல்லாம் வெளியில் வந்து இடைஞ்சு கொண்டே இருந்தது. நல்ல ஒரு கலர் இது. இந்த பூக்களில் இந்த கலர் இப்போ புதுசாக பூக்குது. முதல் மஞ்சள், கத்தரிப்பூ கலர், மஜந்தா கலரில் பூத்தது. அதில் இந்த கலர் 2 மரமும் இந்த கலரில் வருது. நல்லா இருக்குது இந்த கலரும் பார்க்க.
ஒரு வித்தியாசமான கலர். புடலையை பார்த்து நீங்களும் இதில் புடலங்கொடி குட்டியாக புடலங்க வர பிஞ்சு வந்துட்டார். இங்கே பாருங்கோ, 4 பிஞ்சு வந்திருக்குது. இஞ்சியெல்லாம் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிங்கன்னா நான் வீடியோக்கு காட்டுறதுக்காண்டி சொல்லிட்டேன். புடலம் பிஞ்சில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஓரளவு வளரும் மட்டும் கை வைக்கக்கூடாதுன்னு நான் இப்போ வீடியோ காட்டுறதுக்காண்டி உங்களுக்கு பிடிச்சி காட்டியிருக்கிறேன். கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் தான் இதுக்கு கல் காயாக இல்லை தானே 2-3 வந்திருக்கிறேன். சாடிக்கெல்லாம் வச்சிருக்கிறேன். நிலத்தில் வைக்க பயத்தில் நத்தை சாப்பிட்ருமென்ற பயத்தில் நான் சாடிக்கையே வச்சுருவாக்கி இருக்கிறேன். இது பெரிய சாடி தான். 4 புடலை மரம் நிற்கிது. புடலஞ்செடி 4 புடலஞ்செடி நிற்கிது. நல்லா வளர்ந்து வருகுது. முதல் குளிருக்கு கொஞ்சம் வளராமல் கராளியானுன்றது. இப்போ வெயிலை கண்டோடனே நல்லா சொலிச்சு வளருது. வெங்காயம் 2 பிஞ்சு இருக்குது. கொஞ்சம் பெருசாக வந்தோன்னா இதுக்கு கல்லை கட்டி விட உடனே இப்போவே கல்லை கட்டினா உடஞ்சி உடஞ்சி போடும். நிறைய பூத்து இருக்குது. பூத்து இருக்குது, மொட்டுகளும் வருகுது. இனித்தான் இதுகள் பூத்து காய்க்க மாட்டேன் நினைக்கிறேன். வருகுது பூ. இந்த பின்னுக்கெல்லாம் மொட்டுகள் இருக்கு. இது பாகல். வளர்ற இன்னும் பூக்கு இல்லை. இப்போயும் 2-3 பாகல் கொடி நிற்கிது. ஆனால் பூக்குது இல்லை. நல்லா சொலிச்சு வளர்ந்து வந்துட்டுது. பூக்குது இல்லை, என்னன்னு தெரியல. ஒரு சுரக்காய், இங்கால ஒரு சுரக்காய் கொடி நிற்கிது. கீழே ஒரு கூர்க்கன் செடி உண்டு, அதுவும் பூத்திருக்குது. அதான் மொட்டுகள் வருகுது, பூ வருகுது. இது நிறைய பூக்குது. இந்த சுரக்காய் நிறைய பூக்குது. ஆனால் இன்னும் ஒரு காயையும் காணல. ப்ரம் பேர்ன்னு சொல்கிறது இங்கே வச்சில். இப்போ அப்படியே ஒரு சிவப்பு கலர் மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒரு கிழமை அப்படி போக அப்படி இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து கருப்பாக வரும் இந்த பழம். கிட்டத்தட்ட நாவல் பழத்தின் டேஸ்ட் அதே மாதிரி இருக்காது. வித்தியாசமான ஒரு டேஸ்ட் தான் இது. கொஞ்சம் நல்ல பெருசாக இந்த ஒவ்வொரு முட்டுகளும் பெருசாக விடிஞ்சு இன்னும் பெருசாக விடிஞ்சு நல்ல கருத்த பழமாக வரும். நல்லா கருப்பாக இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் இப்படி கொத்தாக தான் பூக்கும். பாருங்க இவ்வளவு பூத்து காய்ச்சிருக்குன்னு சொல்லி. இது ப்ரொம்பேர். பழுக்க நல்ல கருப்பாக தான் வரும். இந்த பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கன நாளைக்கு இருக்காது. பழுத்தாவுடன் அப்படிங்கி சாப்பிட்ற வேணும். நிறைய பேரனில் நிறைய வகையான பேரனுகள் இருக்குது ஜெர்மனியில். பேரன் பழங்கள் எல்லாம் நெல்லை மண்டு சொல்லுவேன் நம்ம உடம்புக்கு. கொஞ்சம் இன்னும் ஒரு 2 கிழமை 3 கிழமையில் அப்படியே பால் எல்லாம் பழுத்து வந்துடுமென்று நினைக்கிறேன். இதுக்குள்ள பீட்ரூட் நட்டு விட்டு நான் 2 பீட்ரூட் தான் வந்திருக்கு. நிறைய வரையில் இது மிளகாய் கண்டும் நட்டது. பெருசாக இன்னும் எலும்பி வரையில்லை. தக்காளி இங்கே இல்லாத கொடி போஞ்சியும் இருக்குது. எல்லாத்தோட வைக்கிற போஞ்சும் இதில் இருக்குது. ஒரு கத்தரி சாடியில் இருந்த கத்தரிக்கண்டு எல்லாத்தையும் நான் இப்போ தான் நிலத்தில் நட்டுருக்கிறேன். ஆப்பிளும் பெரிய ஆப்பிளாக வரும். பாருங்க, ஒரு கொப்பிலே இவ்வளவு காய்ச்சிருக்கும்.
இந்த புக்கில் நிறைய வாங்க இருக்குது. ஒரு ஆப்பிளை பிடுங்கி சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அப்படி இருக்குன்னு. நம்மளாம் இது இப்போ கொடுக்குற நேரம் இல்லை, சில காலம் இருக்குமா அதற்கெல்லாம் இருக்க போயிடும். மரத்துலேயே அதை பிடிக்காது, கழுவ இல்லை. நல்லா இனிப்பாக இருக்கு. முத்துறதுக்கு என்ன 4 இருக்கு. இருந்தாலும் இப்போவே நல்ல இனிப்பாக இருக்குது. 9ஆம் மாதம் அப்படிதான் இந்த கொடுங்கலாம். 9ஆம் மாதம் தான் இது நல்லா முத்தி அதுக்குரிய தரமான முதலே அதனால சாப்பிட பார்த்து எப்படி இப்போ இன்னைக்கு நல்லா இருக்கு. அது பெருசாக வர தானே, அதனால 9ஆம் மாதம் மட்டும் வெயிட் பண்ணுவோம். ரூபாய் வந்து நல்லா காய்ச்சிட்டு மஞ்சள் இது அடி எங்க மட்டும் இருக்கும், அது மட்டும் போய் கீழே வளர்ந்து வருது. அதுல ஆரஞ்சு கலர் பூ பூத்திருக்கு, வெள்ளை பூ பூத்திருக்குது. அவரை ரெண்டும் வேறுபட்ட அவரையா இருக்கும். பச்சை ஒன்று